சிபிஐல என்ன விசாரிச்சிருக்கோம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க என்ன விசாரிச்சிருக்காங்க, என்ன கொஸ்டினர் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு, அவங்க சீனியர் அத்தாரிட்டிக்கு தெரியணும். ஓகேங்களா? அவர் முன்னாடி போடுறதுக்கு முன்னாடியே ஒரு நரேட்டிவ் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. ஓகேங்களா? வந்த உடனே இந்த கொஸ்டின் பேப்பர் அவுட் ஆன மாரி வந்து மீடியால வருது அப்படின்னா, இது நடக்கக்கூடிய சாத்தியம் உண்டா? வழக்கறிஞரா எனக்கு தெரிஞ்சு நடக்கக்கூடிய சாத்தியம் இல்ல. அப்படி நடந்துச்சுன்னா, ஓகேங்களா? அப்புறம் என்ன இது? இது வந்து நான் சொல்றது கோடி மீடியான்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ வென் சம்படி எப்படி இது நடக்கும்? கொஸ்டின் பேப்பர் அவுட் ஆகிற விஷயமா இது? ஈவன் தோ ஒரு விஷயம் எல்லா சோர்ஸ் நீங்க சிபிஐல இருந்து நீங்க சோர்ஸ் எடுக்கிறேங்கிறீங்களா? யூ நோ திஸ் இஸ் a very wrong narrative. யூ ஆர் மேக்கிங், அதாவது விஜய்னு போட்டு உங்க டிஆர்பி ஏத்துறதுக்கு மட்டும் இந்த மெயின் ஸ்ட்ரீம் மீடியா விஜயை பயன்படுத்திட்டு அவருக்கு ஒரு ராங் நெரேட்டிவ் செட் பண்ணதுங்கிறது தான் என்னோட அலிகேஷனு. எப்படிங்க ஒரு நீங்க மெயின் ஸ்ட்ரீம் மீடியா இருந்துச்சுன்னா சோர்ஸ் எடுத்துருவீங்களா? ஒரு சிபிஐல இருந்து நீங்க எடுத்துருவீங்களா? யூ நோ திஸ் இஸ் அட்ராஷியஸ். ஓகேங்களா? சோர்ஸ் இருக்குன்னு நீங்க எப்படி சொல்ல முடியும்? ஒரு இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸரும் விஜயும் உட்காந்து இன்வெஸ்டிகேஷன் பண்றாங்க. அந்த சோர்ஸ் இருக்குன்னா அந்த ஆஃபீஸர் உனக்கு சொன்னாங்களா? இல்லைன்னா விஜய் வந்து வெளியில சொன்னாப்லையா? இது ஒரு முட்டாள்தனமான ஒரு விஷயம். ஆல் திஸ் மெயின் ஸ்ட்ரீம் மீடியா ஹஸ் பீன் சோல்ட். நேஷனல் மீடியா இஸ் இன் த ஹேண்ட்ஸ் ஆஃப் மோடி கவர்மெண்ட் அண்ட் தமிழ்நாடு மீடியா இஸ் இன் த ஹேண்ட்ஸ் ஆஃப் டிஎம்கே கவர்மெண்ட். இப்படி ஒரு ராங் நரேட்டிவை வந்து ஃபிக்ஸ் பண்றது தான் வந்து பார்த்தீங்கன்னா விஜய்க்கு எதிராக இவங்க ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. இதுதான் நடக்குது.